ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்க கேளுங்களேன், சின்ன பிள்ளைங்க கேளுங்க. உங்க வயசுல சின்ன வயசுல இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த எங்க அம்மா அப்பா, எங்க அப்பா வந்து ஒரு பெயிண்ட் ஒர்க் பண்றவர், பெயிண்டர். எங்க அப்பா, எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு அங்க இருக்கிற சாப்பாடு எடுத்து கொடுத்தாதான் வீட்டுல நாங்க எங்களுக்கு சாப்பாடு. அப்படிதான் எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு 20 வயது ஆகும்போது 13 வயசுல 7வது ஃபைல் ஆயிட்டு படிக்க வசதி இல்லாம ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை இருக்கும் போது மயிலாப்பூர் பகுதியில சாந்தோம் சர்ச்சுக்கு பேக் சைடுல திடீர் நகர் சொல்லிட்டு ஒரு பகுதி உண்டு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பகுதியில தான் எங்களுக்கு பாத்ரூம் கூட வசதி கிடையாது. எதுவாக இருந்தாலும் பீச்சுக்கு தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில 20 வயசுல நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவ 20 வயசுல ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில நடந்த பல நன்மைகள், அதுல நான் குறிப்பா சொல்லணும்னா என் வாழ்க்கையில ஒரு 6 வருடம் இதே ரூட்ல, சோழிங்கநல்லூர் ரூட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2004 சுனாமி வந்தது. சுனாமி வந்த பிறகு எங்களுக்கு எடுத்து வந்து எங்க கண்ணகி நகருக்கு வீடு கொடுக்குறாங்க. எனக்கு கண்ணகி நகர்ல வீடு உண்டு. கண்ணகி நகர் சேர்ந்தவன் தான் நான் மயிலாப்பூர் திடீர்நகர் சேர்ந்து அங்கிருந்து இங்க வந்த கண்ணகி நகர் பகுதிக்கு. அங்க வந்து என்ன பண்ண, ஷேர் ஆட்டோ ஓட்டுறேன். தொழில் என்னவாகுது, ஷேர் ஆட்டோ. ஏன்னா சுனாமினால பாதிக்கப்பட்ட 2004 வந்தபோது 2004 நான் ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். 2004 இருந்து ஆரம்பிச்சது 2010 வரையிலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு அப்படியே ஆட்டோ தொழிலே போயிட்டு இருக்கு. 2010க்கு பிறகு என் வாழ்க்கையில இந்த ஆட்டோ தொழில் மூலமா எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வழியை காண்பித்தார். அருமையானவர்ல ஒரு வழியை காண்பித்தார். என்ன, ஒரு மோட்டர் வாடகை கொடுக்கிறது, பவர் டூல்ஸ் எல்லாம் வந்து வாடகை கொடுக்கிறது, இப்படியான ஒரு தொழிலை எனக்கு ஆண்டவர் காட்டினார். ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கடைகள் உண்டு. எனக்கு 10 கடைகள் உண்டு. ஒரு 20 பேர்கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினார். அருமையானவர்களே, முற்றிலும் மாற்றினார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே காரப்பக்கம் சோழிங்கநல்லூர்ல அந்த சரவணாசுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ராம் சாபிட்டர் என்ற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல சொந்தமா நான் வீடு இருக்கேன். 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். வாழ்க்கையில கொடிய தரித்திரம், கொடிய வறுமை. எங்க வாழ்க்கையில முன்னாடி பாத்தீங்கன்னா குடி பழக்கம் இருந்தது, சண்டை இருந்தது, எல்லாமே. அதை தெரிஞ்சுக்கல. நம்ம ஊர்ல தான் நம்ம வாழ்ந்தேன். இப்படியே கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கிருந்து மயிலாப்பூர் பகுதியில தான் என்னோட வாழ்க்கை தொடங்கிச்சு. ஆனா என் ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில வந்ததுனால பல நன்மைகள் செய்தார். எனக்குள்ள இருந்த எல்லா பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றினார், நட்புறவுகளை மாற்றினார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் நேசிக்கிறவர். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எப்பேற்பட்ட கெட்டு போன மனிதர்களை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே மாற்றிருக்கிறார். குடியிலேயோ, சண்டையிலேயோ, துருட்டிலேயோ, பலவிதமான தீமையான பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு சிற்சாலையில இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே மாற்றி ஆண்டவர் சொல்றாரு. அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லையா. ஒருத்தரும் கெட்டு போக கூட சொல்ற ஆண்டவர். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்ன்றது ஆண்டோட விருப்பம். ஆண்டவர் விருப்பம் எல்லாரும் நல்ல. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்துல வந்தார்னா, ஆண்டவர் இயேசு பிறக்கும்போது ஒரு பெரிய மாளிகையில பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு கண்மலையில பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு ஆண்டவர் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்து சாதாரண ஒரு தச்சன் மகனாக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். என் ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது வான தூதர்களால் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்னன்னா, இந்த பூமிக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும் சொல்லி வான தூதர்களால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, முதல்ல மனுஷனுடைய உள்ளத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகுதுங்க. இயேசு உள்ளத்துல பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த இயேசு அழகான ஒரு பைபிள் ஒரு வசனம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் ஒரு இருதயத்தின் வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுறேன்றார். ஏன் இயேசு கிறிஸ்து இருதயத்தின் வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுறேன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளத்துல அநேக வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். பணம் படைத்தவர்களுக்கும் வேதனை,
பிள்ளைகளுக்கும் வேதனை. அப்ப இந்த வேதனையை யார் மாற்ற முடியும்? யாரால இந்த வேதனையை மாற்ற முடியும்? அருமையான தாயே தகப்பன்மாரே, வேதனையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் அதனால பைபிள் அழகான வார்த்தை சொல்றாரு, உன் இருதயத்தின் வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுறேன். இருதயத்தில் வாசற்படியில நின்று ஆண்டவர் கதவை தட்டோம்னா உனக்குள்ள வர மனுஷன் என்ன பண்ணுவான்? பணம் உள்ளவர்களா பார்த்து பழகுவான், படைபலம் உள்ளவர்களா பார்த்து பழகுவான். ஆனா ஆண்டவர் எதை தம்மா பார்ப்பாரு? அருமையான தாயாரே தகப்பன்மாரே, ஆண்டவர் உங்ககிட்ட எதை தம்மா பார்க்கிறாரு? உள்ளத்தில் உள்ள வேதனை. என் ஆண்டவர் உள்ளத்தில் உள்ள வேதனையை பார்க்கிறவர். இந்த உலகத்துல எல்லா மனிதர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நாம பார்க்கலாம். பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், பலவித மாலுக்கு போலாம், பலவிதமான எல்லா விதமான சிற்றின்பங்கள் காரியங்கள் சந்தோஷம். ஆனா அதெல்லாம் ஒரு நிரந்தரமான சந்தோஷமோ சமாதானமோ இல்லைங்க. ஆனா ஐயா சொன்ன பாருங்க, ஆண்டவர் இயேசு கொடுக்கிறது அன்பு, சமாதானம். அருமையானவர்களே, இந்த இயேசு என்ன கொடுக்கிறாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்துல பூவில அவர் பிறக்கும் பொழுது வானதூதர்களா சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் சந்தோஷத்தை நமக்கு ஆண்டவர் கிஃப்டா கொடுக்கிறாருங்க. ஆண்டவர் என்ன தராருங்க நமக்கு? இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளில என்ன வச்சிருக்காரு தெரியுங்களா? அவர் சந்தோஷத்தை கிஃப்டா வச்சிருக்காரு. நம்ம இந்த வருடம் முழுவதும் அழுகையும் வேதனையும் கஷ்டங்களும் பாடுகளும் பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்றேன். ஆண்டவர் இயேசு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே அவர் வைத்திருக்கிறார். எனக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு சந்தோஷம் கிடைக்க நான் என்ன செய்யணும்? அருமையானவர்கள், உங்களுக்கு கேள்வி உண்டாகலாம், எனக்கு சந்தோஷம் வேணும், நான் என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்க இருதயம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு கதவு இருக்கு. அதை நீங்க திறந்து கொடுத்தீங்கன்னா என் ஆண்டவர் இயேசு உள்ளுக்குள்ள வருவார், உள்ளத்துல வருவார். அவர் உங்க உள்ளத்துல வந்தாருன்னா என்ன நடக்குன்னா பெரிய சந்தோஷங்க, பெரிய சந்தோஷம். அது எங்க கிடைக்கும்? பெரிய சூப்பர் மார்க்கெட் மால்ல கிடைக்குமா, இல்ல மெரினா மால்ல கிடைக்குமா? அது எங்கேயும் கிடைக்காது. அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறது. அது அவரிடத்துல தான் உண்டு. அருமையானவர்களே, இந்த சந்தோஷம் யாருக்கிட்ட உண்டுன்னா அது இயேசு கிட்ட உண்டு, தெய்வத்துக்கிட்ட உண்டு. இந்த சந்தோஷம் நமக்கு லைஃப் டைம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கிடையாது, அது லைஃப் டைம். ஆண்டவர் இயேசு சந்தோஷத்தை தருகிற தெய்வம். இந்த சந்தோஷம் நமக்குள்ள வேணும்னா என்ன செய்யணும்னா, சின்ன ஒரு காரியங்க. நம்ம வீட்டுக்கு என்ன பயன்படுத்துவோம்? கடுகு. தாளிக்கு கடுகு பயன்படுத்துவோம். அப்போ நீங்க கையை விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு உபத்திரம் உண்டு, நீங்க திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு இந்த உலகத்தை 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவரோட உதவி நமக்கு தேவைங்க. அவரோட உதவி நமக்கு தேவை. இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள பொழுது என்னுடைய வாழ்க்கையில இருந்த தரித்திரம் போச்சுங்க. என்னோட வாழ்க்கையில இருந்த தரித்திரம் போச்சு. நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், மயிலாப்பூர் அன்னைக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவை நம்பி வாழ்ந்த, இயேசுவை நம்பிக்கையோடு நான் இருந்தேன். இந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்தார். இந்த ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலும் செய்வார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உள்ளத்துல ஒரு சின்ன இடம், சின்ன இடத்தை நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானத்தையும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம். இந்த வாழ்க்கையில நான் வறுமையில வாழ்ந்தேன். அருமையான தாயாரு தகப்பன்மாரு, இயேசு அரண்மனையில பிறந்திருக்கான்னு சொன்னல, ஆனா அவர் பிறக்கும் போது ஏழையா பிறந்தார். ஏன் கேள்வி, ஏன் இயேசு அரண்மனையில பிறந்தாரு? ஏன் இயேசு ஏழ்மையா ஆண்டுதோளத்துல பிறந்தாரு? அரண்மனையில ஏன் பிறக்கல? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்முடைய ஏழ்மையை மாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழ்மையா இந்த பூலோகத்துல வந்தார். அருமையான தாயாரே தகப்பன்மாரு, நம்முடைய ஏழ்மை, வறுமை, கண்ணீர் மாற ஒரு வழி. இயேசு சொல்லிட்டார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று என் ஆண்டவராய் அருளாளர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறப்பா. இந்த இயேசு ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். நல்ல சொல்றீங்க, என் தலையெழுத்து, நான் இப்படிதான் வாழணும், நான் வீட்டு வேலை தான் செய்யணும், நான் காலம் முள்ள கஷ்டப்பட்டு தான் ஆகணும், என் கணவர் குடிக்கிறாரு, அவர் திருந்த மாட்டாரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, நான் என்ன செய்யுது? என் தலையெழுத்து தொட்டு தயவு செய்து நீங்க அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்காதீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன்,